ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 6th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்தா. அது அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன்ற டாபிக்ல இருந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுல இருந்து அதோட கண்டினியூஷன் சீரிஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுல 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 4th கொஸ்டின் ஏன் பண்ணலன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா 4th கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 6th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 பிளஸ் 5 இன்டூ 3. ஆக்சுவலா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ இது இன்டூ பிளஸ் அடிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன் வரும். ஸோ இது தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம இதை கத்துக்கல. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேவா, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில வந்துடும். ஸோ இது தப்பு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, 2 பிளஸ் 9 பிளஸ் 7 சேம் as 2 பிளஸ் 9. இல்ல இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 பிளஸ் 9 ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 7ஓட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் 2 பிளஸ் 9 பிளஸ். ஓகே, இதுவும் கிடையாது. ஆக்சுவலா இது இப்படி வரணும், 2 பிளஸ் 9 பிளஸ் 7 வரணும். ஸோ சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா வந்திருக்கும். இது இது ஈக்குவேஷன், இது தப்பு. சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா வந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ நம்ம இதை அழிச்சிடலாம், இதையும் அழிச்சிடறேன். ஓகே, செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் போலாமா? தேர்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, 12 பிளஸ் 6 பிளஸ் 4 சேம் as 12 பிளஸ் 6 பிளஸ் 4. ஓகே, இது கரெக்ட். எனக்கு சி ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 12 பிளஸ் 6 ஆட் பண்றோம், அப்புறம் பிளஸ் 4 பண்றோம். ஸோ 18 பிளஸ் 4ன்ற மாதிரி கணக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்க இந்த ஈக்குவேஷனை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா 6 பிளஸ் 4 ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 12ஓட ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ணலாம், அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ யூ கேன் ஆட் தீஸ் 3 numbers in any order you want, அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் டெஃபினட்டா கரெக்டா இருந்தால தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டா இண்டிகேட் பண்ணுது அது. இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம், 37 பிளஸ் 0 ஈக்குவல் டு 0 பிளஸ் 37. இதுவும் கரெக்ட் தான், பட் இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் பண்ணுது. திஸ் இண்டிகேட்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நாட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் ஒழுங்கா எழுதுறேன் இங்க கீழே. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a plus b equal to b plus a. இன்ஃபேக்ட் இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியிலே வந்து ஜீரோவோட சிக்னிஃபிகன்ஸ் கரெக்டா இண்டிகேட் பண்றாங்க. ஜீரோவோட நீங்க எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு யூ வில் கெட் பேக் த சேம் நம்பர், அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேசிக்கா a plus b equal to b plus a. அந்த இடத்துல நீங்க bன்றது இந்த இடத்துல a வந்து 37 இருக்கு, b வந்து 0வா இருக்கு. இப்போ 37 plus 0 is the same as 0 plus 37, அவ்வளவுதான். ஸோ அதுவும் தப்பு தான். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கூகுள்ல ஹிப்போ மேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.